ஒவ்வொன்றும் மனித சமூகத்தை நேர்படுத்துவதற்காக எழுதப்பட்ட நூல்கள். நீங்கள் திருக்குறளை, நாலடியார், ஆசாரக்கோவை போன்ற எல்லா நூல்களையும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவை எல்லாம் மனித சமூகத்தினுடைய பிறழ்வுகளை சரி செய்து அவர்களை மிக சரியான போக்கில் நடத்த வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்டவைதான். இந்த கருத்துக்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தன என்பதுதான் ஒரு கேள்வியாக இருக்கிறது. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பெற என்று எப்படி அவனால் சொல்ல முடிகிறது? அதற்கான ஆசிரியத்துவம் திருவள்ளுவருக்கு எங்கிருந்து கிடைத்தது? ஐம்பொறியில் ஐந்தவித்தான் நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு திருவள்ளுவருக்கு எப்படி கிடைத்தது? ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் எழுமையும் ஏமாப்புடைத்து என்று அவனால் எப்படி சொல்ல முடிகிறது? அறிவுடைமை என்று எப்படி அவனால் பேச முடியும்? ஒரு சமூகம் அறிவுடைய சமூகமாக இருக்க வேண்டும் என்று எப்படி அவனால் பேச முடிகிறது? அன்புடைமை என்று அவனால் எப்படி சொல்ல முடியும்? அதே போல நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பிறன் மழை விழையாமை என்று அவன் பேசுகிறான். இதெல்லாம் எங்கிருந்து அவன் பெற்றான் என்பதை கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்கிற பொழுது, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்புக்கு முன்பு 600 ஆண்டுகளுக்கு முன்பாக புத்தருடைய போதனைகள் இந்த மண்ணில் செழித்திருந்தது என்பதுதான் நாம் பெற வேண்டிய மிக முக்கியமான வரலாற்று சான்று. 84,000 உரைகளை புத்தர் ஆற்றியிருக்கிறார் என்று அவருடைய உரைகளை தொகுத்தவர்கள் கூறுகிறார்கள். இந்தியாவினுடைய நிலப்பரப்பெங்கும் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து புத்தர் தன்னுடைய கொள்கைகளை பேசினார். ஏன் அவர் அந்த கொள்கைகளை பேசினார் என்பதுதான் தம்மமாக நமக்கு சிறந்தது. ஏன் அவர் அந்த கொள்கைகளை பேச வேண்டும்? இங்கே உயிர்களை கொல்லக்கூடிய ஒரு மத தத்துவம் இருந்தது. யாகங்களை நடத்தி அதில் உயிர்களை கொன்று அந்த உணவை சாப்பிடக்கூடிய ஒரு மத தத்துவம் இருந்தது. மனிதர்களை பிரித்து வைத்து மனிதர்களை வெறுக்கக்கூடிய ஒரு மிக மோசமான அரசியலை நிகழ்த்துகிற ஒரு மத தத்துவம் இருந்தது. அதை அயோத்திதாச பண்டிதருடைய மொழியிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை வேத மதம் என்று சொல்லுகிறார். ஒருவேளை தற்காலத்தில் அதை நாம் கூற வேண்டும் என்றால் அது இந்து மதம் என்பதை வெளிப்படையாகவே நான் சொல்லுவேன். ஏன்னா மற்றவர்கள் மறைத்து பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனக்கு அப்படி ஒரு எந்த விதமான அசௌகரியமும். இந்து மதம் தான் இந்த வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த மதத்திற்கு இந்து மதம் என்று பெயர் இல்லை.